الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று வரை 8 தராவீகள் நிறைவடைந்து 10 ஜுஸுக்களை செவியேற்று ரமலானுடைய ஒரு வாரத்தை கடந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவின் 82வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்: فَلْيَضْحَكُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا. அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, உலக வாழ்வில் கேலி, கிண்டல், விளையாட்டு, எதற்கெடுத்தாலும் ஜோக்கு, சிரிப்பு, சினிமா, கேளிக்கைகள், இதில் மூழ்கி எதற்கெடுத்தாலும் சிரிப்பு, இப்படி உலக வாழ்க்கையை கேளிக்கையிலும் சிரிப்பிலும் கழிப்பவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்கள் சிரித்து கொள்ளட்டும், அது குறைவுதான். காரணம், இந்த உலக வாழ்க்கையே குறைவு. ஆனால் இவர்கள் நாளை மறுமையில் அழுவார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அதிகமாக அழட்டும். உலகத்தில் எவ்வளவு சிரித்தாலும் அது குறைவுதான். அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அவர்கள் அதிகமாக அழட்டும் என்றால் நாளை மறுமையில் அவர்கள் அதிகமாக அழட்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது, உலக வாழ்க்கையில் யார் குறைவாக சிரித்தார்களோ அவர்களே நாளை மறுமையில் அதிகமாக அழுவதற்கு அது காரணமாகி விடலாம் என்பதே இந்த ஆயத்தினுடைய பொருள். குறைவாக சிரிக்கட்டும் என்றால் உலகத்தில், அதிகமாக அழட்டும் என்றால் மறுமையில். குறைவாக சிரித்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் அதிகமாக சிரித்தவர்களின் நிலை என்னவாகும் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு செய்தி மிக உண்மை என்னவென்றால், உலகத்தில் அதிகமாக சிரித்து கொண்டு கேளிக்கை, அடுத்தார்களை நையாண்டி பண்றது, இதிலேயே காலத்தை கழித்தவர்கள் நாளை மறுமையில் அதிகமாக அழுவார்கள். உலகத்தில் அதிகமாக அழுதவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை அதிகமாக அவர்கள் சிரிப்பார்கள் என்று கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இதற்கு என்ன அர்த்தம் என்றால், எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்கணும், முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். சில சமயங்களில் சில நபர்களை மார்க்கப்பட்டுள்ளவர் என்று கருதப்படும். என்னன்னு பார்த்தா எப்போவுமே உம்முன்னு இருப்பாங்க, எப்போவுமே கோபத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க. இது அல்ல, இது மார்க்கப்பட்டின் அடையாளம் அல்ல. ஆம், கவலை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நபர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மார்க்கப்பற்று அப்படின்னா அப்படியே உம்முன்னு இருக்கணும், கோபத்தில் இருக்கணும், வீட்டுக்கு போனால் மனைவி பயப்படணும், பிள்ளைங்க பயப்படணும். கிடையாது. வீட்டுக்கு போகும்போது முள்ளு மாதிரி போகக்கூடாது. மனைவி ஒரு பக்கம் ஓடுறாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட புன்முறுவல் பொறுக்கக்கூடிய வேறு நபர்களை நான் பார்த்ததே இல்லை. ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி வரும், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமல் பிஷ்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு காட்சியளிப்பார்கள். முகமலர்ச்சி. இன்று நம்மள சில பேருக்கு எப்போ கூட முகமலர்ச்சி வர்றது இல்லைன்னா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க, அவரை பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க, வந்தவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், இப்போவே போயிடலாமா அப்படின்னு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து ஒரு சிரிப்பு வரலை அப்படின்னா எப்போதான் நம்ம முகம் வந்து மலரப்போகுது? கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பார்கள். யல்ஹகு மிம்மா யல்ஹகுன மின்ஹு வ யதஅஜ்ஜபு மிம்மா யதஅஜ்ஜபூன மின்ஹு. சஹாபாக்கள் எதை நினைத்து ஆச்சரியப்படுவார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சஹாபாக்கள் எதை பார்த்து, எதை நினைத்தால், எதை கேள்விப்பட்டால் சஹாபாக்கள் சிரித்தார்களோ அதை பார்த்த நபி அவர்களும் சிரித்திருக்கிறார்கள். ஆச்சரியம் நபி அவர்களுக்கும் ஏற்படும். அந்த ஆச்சரியத்தின் மேலிட்டால் நபி அவர்களும் எங்களோடு சேர்ந்து சிரிப்பார்கள். சிரிக்க வேண்டும், தவறல்ல. ஆனால் இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கையை சிரிப்பா போகிறது. எப்ப பார்த்தாலும் ஜோக்கு, எப்ப பார்த்தாலும் சிரிப்பு. இந்த செல்போன் வந்ததுலேருந்து ஜோக்கா யூடியூப்ல பார்க்கறது, அது தொடர்ந்து ஒரு ஜோக்கு போனா இன்னொரு ஜோக்கு, இன்னொரு ஜோக்கு போனா இன்னொரு ஜோக்கு. அந்த சினிமாவுடைய சீரியல்ல வர ஜோக்கெல்லாம் சேர்ந்து 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 எப்போ பார்த்தாலும் சிரிக்கும். எந்த அளவிற்கு இன்றைய தலைமுறையினர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கணும், வீட்டில் முக்கியமான ஒரு நபர் மௌத்தா இருக்கிறார், அப்போ கூட அழுகை என்பது வருவதில்லை, அப்போ கூட கவலை இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க வீட்டு மௌத்துக்கு நம்ம போய் நிற்கிறோம், அப்போ கூட முகத்தில் ஒரு எதுவுமே காணும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான், ஜாலியாக ஸ்கூட்டரில் போனா வரா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டோட. ஒரு கவலை, ஒரு அழுகை என்றால் என்ன? இல்லவே இல்லை. இப்ப வாழ்க்கையில் அழுதல், அழுகை, அல்லாஹுக்கு முன்னால் அழுதல் என்ற சப்ஜெக்டை இல்லாம போயிடுச்சு. நம்ம எத்தனை நபர்கள் அல்லாஹுக்கு முன்னால் அழுதிருக்கின்றோம்? அல்லாஹுக்கு முன்னால் எத்தனை நபர்கள் அழுகின்றோம்? இந்த அழுகை என்பதே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எடுபட்டு விட்டது. கணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்னப தன்பன் வஹுவ யல்ஹகு, சில நபர்கள் சில பாவத்தை சிரித்துக் கொண்டு செய்து முடித்திருப்பார்கள், சந்தோஷமாக செய்து முடித்திருப்பார்கள். அந்த பாவத்தின் காரணத்தினால் நாளை மறுமையிலே நரகத்தில் அழுது கொண்டே செல்வார்கள். எந்த பாவத்தை ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பெரிய சாதனை நினைச்சு செஞ்சாங்களோ அதே தவறினால் நாளை மறுமையில் தஹலன் நார வஹுவ யப்கி, அவன் அழுத வண்ணம் நாளை நரகத்தில் நுழைவான். எனவே எதற்கெடுத்தாலும் சிரிப்பு, எதற்கெடுத்தாலும் கேலி கிண்டல், காலேஜுக்கு போனா சிரிப்பு, வர வரைக்கும் சிரிப்பு, ஸ்கூலுக்கு போனா சிரிப்பு, இப்படியே நம்முடைய வாழ்க்கையின் நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவதை எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால், நீங்கள் அழுகையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அழுவுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇல்லம் தபுகு, உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் ஃபதபாக்கு, அழுவதை போன்று பாவனை செய்யுங்கள். என்ன செய்யணும்? அழுக வரல, கண்ணில இருந்து கண்ணீர் வரல, அழுவதை போன்று நடித்து காண்பீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால். சில சமயங்கள்ல துஆல கண்ணீர் வராது. ஏன் கண்ணீர் வராது? அழுது பழகல, அல்லது இப்படி இருக்கும், மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அழுக வராது, அவங்களுக்கு முன்னாடி அழுக முடியாது. என்ன செய்யணும்? அவர்கள் எழுவதற்கு முன்பாக தஹஜ்ஜுதிற்கு நாம் எழுந்திரணும். அவங்கள தூங்கிட்டு இருக்கும்போது நாம் எழுந்திரணும். இல்ல தனி ரூமுக்கு போயிடணும். போயிட்டு சும்மா சாதாரணமா கொஞ்ச நேரத்தில் அழுக வராது, கொஞ்ச நேரம் ஆகும். அழுது இந்த சமுதாயம் பழகுவதை மறந்துவிட்டது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவதை விட்டு விட்டோம். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா
குல்லு ஐனின் பாக்கியத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் எல்லோருடைய கண்களும் அழும். மறுமையில் எல்லோரும் அழுவார்கள். மறுமையில் இந்த கியாமத் நாளை நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகின்றோம் என்று தெரியவில்லையே. நம்முடைய தங்குமிடம் நரகமா அல்லது சொர்க்கமா என்று தெரியவில்லையே. நம்முடைய அமல்கள் குறைவு, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லையே. நான் செய்த பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, அது மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லையே என்று நினைத்து அழுவார்கள். அல்லாஹ்வை நான் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என் மீது கோபப்படுவானா அல்லது மகிழ்ச்சி அடைவானா, அல்லாஹ் என் மீது திருப்தி அடைவானா, என்னுடைய கேள்வி கணக்கு எப்படி முடியும் என்று தெரியவில்லையே என்று எல்லா கண்களும் அழுகின்ற அந்த நாளில் 3 நபர்களுடைய கண்கள் அழாது. 3 நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 3 நபர்களில் முதலாவது நபர் ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வின் அச்சத்தால், மறுமையில் சென்று அழுவதல்ல, உலகத்திலேயே அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அழுத கண்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த கண்களை அடவிட மாட்டான். அடுத்து சொன்னார்கள், வைனுன் கவ்வத் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை பார்ப்பதை விட்டு கண்களை தாழ்த்தி கொண்ட கண்கள். மொபைலை பார்க்கிறாரு, அவர் வேற என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேற என்னமோ திடீர்னு வருது, டக்குன்னு அதுக்குள்ள போகல, உடனே அதை எடுத்துட்டு அதை பார்க்கல, விட்டுட்டாரு. ரோட்ல போயிட்டு இருக்காரு, அந்நிய பெண்கள் வராங்க, அலங்கோலமா இருக்கிறாங்க, பார்க்கல, உடனே பார்வையை தாழ்த்துகிறார் என்றால் இந்த கண் நாளை மறுமையில் அழாது. அடுத்து சொன்னாங்க, வைனுன் சஹிரத் ஃபீ ஸபீலில்லாஹ், இன்னொரு கண் அல்லாஹ்வின் பாதையில் விழித்திருந்து படையினரை இரவில் விழித்து பாதுகாத்த கண். இந்த 3 கண்கள் அழாது. அதில் முதல் கண் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை அஞ்சி நினைத்து அழுத கண். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்களில் வருகிறது, தல்பீஹுல் காஃபிலீன் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை, ஒரு பெரிய ஹதீஸ், அதனுடைய ஒரு சின்ன பகுதி என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியவர்களை எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான், நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்களை நரகத்திற்கு அனுப்புவான். அப்படி அனுப்பும் போது இந்த நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று அந்த நரகத்தின் காவலாளியை பார்த்தாலே வாய் கை கால்லாம் ஓடாது, ஒன்றும் ஓடாது. அவ்வளவு விகாரமான தோற்றம். எந்த அளவிற்கு என்றால், மிஅராஜினுடைய பயணம், மிஅராஜ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, எல்லா காட்சிகளையும் பார்த்து விட்டு வந்தார்கள். அப்படி நீண்ட நீண்ட ஹதீஸ்கள் மிஅராஜை பத்தி வருது. அதுல ஒரு ஹதீஸ்ல வருது, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு திரும்ப வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, ஜிப்ரீலே, நான் வானத்திற்கு சென்றேன், என்னை வரவேற்க மலக்குமார்கள் நின்றார்கள், வரவேற்க நபிமார்களை அல்லாஹ் நிறுத்தினான், எல்லா நபிமார்களும் எல்லா மாணவர்களும் என்னை சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள். அப்படித்தானே வரவேற்கணும், சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள். என்னை பார்த்த எல்லா மலக்குமார்களும் என்னை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மலக்கு சிரிக்கவே இல்லையே, என்னை பார்த்து ஒரு மலக்கு மட்டும் சிரிக்கவே இல்லையா, அவர் சிரிக்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் இதுவரைக்கும் சிரிச்சதில்லை, இனிமேட்டு சிரிக்க மாட்டார், அவர் நரகத்தினுடைய மலக்கு, அந்த நரகத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு சிரிப்பு வருவதில்லை, எனவே உங்களை பார்த்தும் அவர் சிரிக்கவில்லை என்று சொன்னார்கள். என்றால் அந்த மலக்கினுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அந்த மலக்கு பார்த்து கேட்பாங்களாம், எந்த சமுதாயம் நீங்கள்? பார்த்த உடனே வாய் ஓடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் சொல்ல தெரியாது. அப்ப அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, நீங்க ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்த சமுதாயமான்னு கேட்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? முன்னுள்ள சமுதாயங்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. தௌராத் ரமலான் மாதத்தில் இறங்கியது, இஞ்சில் ரமலான் மாதத்தில் இறங்கியது, குர்ஆனும் ரமலான் மாதத்தில் இறங்கியது. ஆனால் இஞ்சிலும் தௌராத்தும் வழங்கப்பட்டவர்களுக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. நோன்பு வச்சாங்க வேற மாசத்துல. அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தில்
வேதங்கள் இறங்கி அந்த ரமலானில் நோன்பு வைக்கின்ற வாய்ப்பு நமக்கு மட்டும் கிடைச்சு. அப்ப அவங்க மலக்குமார்கள் அந்த நரகத்தின் மலக்கு கேட்பார், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்த சமுதாயம் ஆம் அப்படின்வோம். ஓ அப்படி என்றால் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமானு கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிருவோம். ஆமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம். அழ ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு அழுவார்கள் என்றால் நரகத்தின் காவலாளி பார்த்து சொல்வாரா, மா அஹ்ஸன ஹாதல் புகா, எவ்வளவு நல்லா அழுறீங்கப்பா, எவ்வளவு நல்லா அழுறீங்க. இந்த மாதிரி உலகத்துல கொஞ்சம் அழுதுட்டு வந்திருந்தா இந்த நரக நெருப்பையே அணைச்சிருக்கலான்னு. இப்ப எவ்வளவு அழுகிறீங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் அல்லாஹ்வை நினைச்சு இந்த நரகத்தை நினைச்சு கொஞ்சம் உலகத்தில் அழுது இருந்தால் அந்த கண்ணீர் நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது விட்ட மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். எப்படி கறக்கப்பட்ட பால் மீண்டும் மடுவுக்குள் நுழையாதோ, பால் கறந்தாச்சு, கறக்கப்பட்ட பால் மீண்டும் மடுவுக்குள் செல்லாதோ, அதே போன்று அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுது விட்ட மனிதர் நரகத்திற்கு செல்ல மாட்டார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நமக்கெல்லாம் ஆறுதலான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகிறார். எந்த அளவுக்கு அழுகிறார் என்றால், ஈயினுடைய தலையின் அளவிற்கு, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஈ எவ்வளவு, ஒரு சின்ன பூச்சி, அதனுடைய தலை பார்த்திருப்போம், ரொம்ப சின்னது, அந்த அளவிற்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து அவருடைய கன்னத்திற்கு வந்து விட்டால் அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுகிறான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, அழவே தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழுதிருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு அழுதிருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நஷ்டம்னு சொன்னால் நினைத்து அழுதிருக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை நினைச்சு ரசூல் அழுதிருக்கிறாங்க, இரவெல்லாம் அழுதிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய மன்றாடுதலை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கி வச்சான். அது என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, ரப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சிலை வணக்கம் மலிஞ்சு போயிருந்துச்சு. அவர்களுடைய தகப்பனார் உட்பட சிலை வணக்கத்தில் மூழ்கி இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, எப்படி, ரப்பி இன்னஹும் நஅதுலன்ன கஸீரம் மினன் நாஸ், ரப்பே இந்த சிலைகள் நிறைய மக்களை வழிகெடுத்து விட்டது ரப்பே சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னக ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், இருந்தாலும் நீ ரொம்ப மன்னிக்கிறவன்ட்டாங்க. நிறைய பேர் வழி தவறி போயிட்டாங்க, நான் சொல்வதை நிறைய பேர் கேட்கல. ஒமன் அசானி, நிறைய மனிதர்கள் எனக்கு மாறு செய்து விட்டார்கள், நான் சொல்வதை கேட்கவில்லை, என்றாலும் நீ மன்னிப்பவன், மிகவும் கருணையுடையவன் அப்படின்னு துவா செய்யறாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா அது குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறான், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், ரப்பே நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால் உன்னால் நடக்காத காரியம் என்னவிருக்கிறது அப்படின்னு துஆ செய்றாங்க. நீ மிகைத்தவன், நீ நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாம், தண்டிக்கலாம், தண்டித்தால் உன்னுடைய அடியார்கள் தான் அப்படின்னு துஆ செஞ்ச இந்த ஆயத்து. இந்த ரெண்டு ஆயத்தை ஓதிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி, ரப்பே என்னுடைய சமுதாயம், ரப்பே என்னுடைய சமுதாயத்தை நீ என்ன செய்ய போறன்னு அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு வச்சான். அனுப்பிச்சு வச்சு கேட்டான், கேட்க சொன்னா, ஜிப்ரீலே போய் கேளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி ஏன் அழறாங்கன்னு கேளுங்க. இந்த ஹதீஸ்ல அப்படியே வருது, ஏன் ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, யாரை நினைச்சு அழுகுறாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் அனுப்பி வச்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆறுதலுக்கு. இதுல இருந்து ஒரு படிப்பினை நம்ம எடுக்கலாம், என்ன தெரியுங்களா? சில சமயம் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு, நீ போய் பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. நீ போய் பார்த்து என்ன பண்ண போற, அவங்க ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க, நீ உள்ளவும் போக முடியாது, போய் என்ன பண்ண போற அப்படின்னு. போய் என்ன பண்ண போற, இந்த வெளியில அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல்.
போனா ஆறுதல், போவாட்டி நம்ம அத்தாவையும் உள்ள வச்சோம், எவ்வளோ பார்த்தோம், எவனும் வந்து பார்க்கலையே அப்படின்னு ஒரு மன சஞ்சலம் வருமா இல்லையா? அவன் என்ன எதுக்கு போறோம் எதுக்கு வரோன்னு கூட இல்லை. நம்ம போய் என்ன பண்ண போறோம்? வேஸ்டா எதுக்கு போவான? இது இல்லை, போகணும், அதுதான் ஆறுதல். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்னுடைய உம்மத்தை நினைச்சு அழுகுறேன். அப்போ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, உம்மத்தை நினைச்சு அழுகுறாங்களா அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புனா, முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது, இன்னா சனுர்லீக ஃபீ உம்மதிக, நபியே உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை திருப்தி அடைய செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் நாம் உங்களை திருப்தி அடைய செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். வலா நசூஉக, உங்களை சிரமப்படுத்த மாட்டோம், கவலை அடைய செய்ய மாட்டோம் என்று ஜிப்ரீலை நீங்கள் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள், பத்ர் யுத்தம் எப்படி நடந்துச்சு? இதே ரமலான் மாசம் 17வது நாள் நடந்துச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை காலை பத்ர் யுத்தம், நாங்கள் எல்லாம் இரவில் தூங்கிவிட்டோம், நாங்கள் எல்லாம் தூங்கிட்டோம். நல்லா எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கையில எந்த ஆயுதமும் இல்லை, எதிரி படையினர் 1000 பேர், 1000 பேர் ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. காலையில யாரோட மோத வேண்டியிருக்கு? அவங்களோட மோத வேண்டியிருக்கு. நமக்கு தூக்கம் வருமா சொல்லுங்க? நமக்கு தூக்கம் வருமா? நினைச்சாலே தூக்கம் வராது. நாளை காலையில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நல்லா பாதுகாக்கணும். நம்மளா இருந்தால் நைஸாக நைட்டாக மதினாவுக்கு வந்து சேர்ந்துருப்போம். இங்கே இதெல்லாம் நம்மளால மோத முடியாது பாடு. அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான். சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்கிட்டாங்க. ஒன்று தெரியுங்களா, எதிரி படையில் யாரும் தூங்கலை. நல்லா குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் பாட்டம் கும்மாளம். இந்த வெற்றி தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு அவர்கள் 1000 நபர்கள் இருந்தும் தோல்வி அடைந்ததற்கு பல்வேறு காரணங்கள். மலக்குமார்கள் வந்தாங்க, எல்லாம் இதெல்லாம் நம்முடைய கண்களால் தெரியாத காரணம். கண்களால் தெரிந்த காரணம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? நிம்மதியாக தூங்கினாங்க, நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் போட்டா பாருங்க, மறுநாள் காலையில் சொங்கி போய் நின்னா வந்து. சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து போனாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பையன் அப்படிதாங்க, நைட்டு ஃபுல்லாக செல்போனை நோண்டிட்டு காலேஜுக்கு போய் புக்கு மேலே படுத்து தூங்குறான். எங்க படிச்சு உருப்படுவான்? சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள் பதிலில் என்றால் அந்த 313 சஹாபாக்கள் அன்றைய இரவில் நிம்மதியாக தூங்கினார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் நைட்டெல்லாம் உட்காந்து படிக்க தேவையில்லை, நீங்க படுத்தெல்லாம் தூங்கிட்டு காலையில இருந்து படிங்க போதும். படிக்கிறேன்ற பேர்ல அந்த செல்போன்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு உட்காந்து. இரவில் ஒழுங்காக தூங்கினால் இந்த சமுதாயம் வெற்றி பெறும் என்பதற்கு பத்ர் களம் மிகப்பெரிய படிப்பினை. சரி, அலிரலியா சொல்றாங்க எல்லாரும் தூங்கிட்டோம், ஆனா ரசூல்லா மட்டும் நைட்டு ஃபுல்லா தூங்கல. ரசூல்லா மட்டும் தூங்கல, நைட்டு ஃபுல்லா இருந்தாங்க. காலை நேரம் வந்துருச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போதும், யா ரசூலல்லாஹ் அழுது போதும், நிறுத்துங்க. நபி அவர்களுடைய ஒரு நபரின் அழுகை அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தார். ஹதீஸ்லயே வருது, ஒரு சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு ஒரு மனிதர் அழுதால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தையே ஈடேற்றம் பெற செய்கிறான். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நினைச்சு அந்த குடும்ப தலைவர் அழுகிறதுக்கு தயார் இல்லை. அந்த குடும்பத்தை வீட்டில் இருந்து சமாளிக்கக்கூடிய அந்த தாய் அழுக தயார் இல்லை. அந்த குடும்பத்தை நினைத்து பிள்ளைகளை நினைத்து ஹதீஸில் என்ன வருது? 3 நபர்களுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பதே இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் செய்கின்ற துவா. கிதாப்ல இந்த ஹதீஸுக்கு எப்படி தெரியுமா எழுதியிருக்காங்க? பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை பார்க்க வேண்டுமா? பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் வாளால், வாழ எது வெற்ற வாள் இருக்குல்ல, தான் அடிக்கிறது குச்சின்னு வச்சுக்கிறீங்க, அந்த வாளால் செய்ய முடியாத மாற்றத்தை ஒரு தந்தை தாயினுடைய கண்ணீரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக வேண்டி எழுந்து தஹஜ்ஜுதுல அழுகிறோம்? இந்த கண்ணீரால் ஏற்படுத்த முடியும். ரப்பே பிள்ளை நல்ல பிள்ளையை ஆக்கிறது. கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்கள் குறைந்து கொண்டே செல்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தான் ஓதுவீங்க, நாங்க கேட்போம், என்ன ஓத சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ்? கணியத்திற்குரியவர்களே, இல்ல நீங்க ஓதுறதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஓத சொல்றாங்க.
சூரத்து நிசா பெரிய சூறா, பாட்டுக்கு பார்க்காம ஓதிக்கிட்டே போறாங்க. சஹாபாக்கள் குரானை எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஓதிக்கிட்டே போறாங்க. ஒரு ஆயத்து வருது, நிறுத்த சொல்லிட்டாங்க. இவன் மசூல் தலையை தூக்கிப்பாங்க, ரசூலுடைய கண்ணில் கண்ணீர் ஓடுது. எந்த ஆயத்தில் கரெக்டாக நிப்பாட்ட சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமையில் சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் எல்லாம் சொல்றான். அதை நினைச்சு அழுகுறாங்க. என்னுடைய சமுதாயத்தில் தவறு செய்தவர்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்கு எதிர்ப்பா எப்படி சாட்சி சொல்றது என்பதை நினைத்து அழுதார்கள். ஒரு ஹதீஸில் வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தாபீன்கள் அத்தா இப்னு ரபாஹ் இன்னும் உபைத் இப்னு உமைர் என்ற தாபி, அதாவது சஹாபாக்களை பார்த்தவங்க, அவங்க 2 பேர் போறாங்க. யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கலாம். சஹாபாக்களை போய் சந்திப்பாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சந்திச்சு கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க தாபி ரசூலுல்லாஹ் பார்க்கல இல்லையா. அதை கேட்டு அன்னை ஆயிஷா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில எதுதான் ஆச்சரியமா இல்லை, ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை கேட்குறீங்களே, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில ஆச்சரியமா இல்லாதது எது? எல்லாமே ஆச்சரியம்தான். சொல்லிட்டு சொல்றாங்க, ஒன்று சொல்றேன். ஒரு நாள் இரவில் எனக்கு பக்கத்தில் வந்து படுத்தாங்க. படுத்து கொஞ்ச நேரத்தில் எழுந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், யார சொன்னாங்க, இருங்க படுங்களேன், நீங்கள் என் பக்கத்தில் படுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு நான் இப்படி சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தொழுவதில் ஆசை இருக்குன்னு எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஆசையை விட உங்களுடைய ஆசையை நான் மதிக்கிறேன், சரி தொழுவுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் சிக்கனமாக தண்ணீரில் ஒளி செய்தார்கள். இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் படிப்பின இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒளி செய்யணும், எவ்வளோ தண்ணி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தொழுகையின் திறவுகோல் ஒது. அந்த ஒதுவையே இன்னும் நிறைய பேர் திறக்கலைன்றாங்க. என் சாவி கரெக்டாக இருந்தால் தானே பூட்டை திறக்க முடியும். ஒழு சரியாக செய்யலைன்னா தொழுகையை திறக்கலை. தொழுகை சரியாக இருந்தால் தான் சொர்க்கத்தை திறக்க முடியும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கரெக்டாக ஒழு செய்யும். எத்தனை தடவை கழுவணுமோ அத்தனை தடவை கழுவணும். இப்படி சிக்கனமாக ஒழு செய்து விட்டு தொழ ஆரம்பித்தார்கள். நின்ற நிலையில் அழுதார்கள் 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 அழுது கொண்டே இருந்தார்கள். ருக்குவுக்கு சென்றார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். சஜ்தாவிற்கு சென்றார்கள், நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார்கள். இப்படி தொழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜருக்கு பாங்க சொல்லிட்டாங்க. நான் காலையில் கேட்டேன், ரசூலுல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் நீங்கள் இவ்வளோ அழுகுறீங்க? எந்த பாவமும் செய்யாத நீங்கள், அல்லாஹ் நீங்கள் அப்படியே தவறி கூட ஏதாவது செஞ்சுட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டேன், நீங்கள் ஏன் இவ்வளோ அழுகுறீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக நான் ஆகக்கூடாதா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு செஞ்சவங்க தான் எல்லா இடத்துல என்ன நினைக்கிறோம், நான் என்ன பாவம் செஞ்சேன் அழுகுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நான் என்ன தப்பு செஞ்சேன் அல்லாஹ்கிட்ட மன்னிக்க வைக்கிறதுக்கு? ரசூலுல்லாஹ் என்ன தப்புங்க செஞ்சாங்க? இரவெல்லாம் நின்று அழுகை. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் நின்று தொழ ஆரம்பித்தால் அவர்கள் அழுகின்ற சப்தம் எப்படி வரும் என்றால், மாவு அரைக்கின்ற திருகை திருகினால் அந்த திருகையில் இருந்து வருகின்ற சப்தத்தை போன்று நபி அவர்களுடைய இதயத்தில் இருந்து அழுகின்ற குரலை சப்தத்தை நாங்கள் கேட்போம். ஒரு ரிவாயத்தில் வருது, கொதிக்கின்ற தண்ணீரில் இருந்து வருகின்ற சப்தத்தை போன்று நபியர்களுடைய இதயம் அப்படியே கொதித்து கொண்டிருக்கும் அழுகின்ற சப்தம் எங்களுக்கு கேட்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல ரிவாயத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அழுத சம்பவங்கள் எக்கச்சக்கமா. சஹாபாக்களுடைய மரண செய்தி கேட்டால் அழுவார்கள். ஒரு தடவை முக்தா யுத்தம் போகும்போதே சொல்லிதான் அனுப்புறாங்க. ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஒவ்வொருத்தரா சொல்லி அனுப்புறாங்க. மதீனாவில் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் மரணிக்கும் போது மதீனாவில் இருந்து அறிவிப்பு செய்யறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா மரணித்து விட்டார்கள். கண்ணிலிருந்து தண்ணி ஊத்துது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். கண்ணிலிருந்து தண்ணி சார சாரையா ஊத்துது. இந்த உம்மத்தை நினைத்து, இந்த உம்மத்தில் ஒரு மனிதர் இறந்து விட்டால், சாத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பொழுது அர்ஷ் ஆடியது என்று சொன்னார்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போன்று சாத் இப்னு உபாதா மரண படுக்கையில் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க. கடைசி நேரம் நினைச்சு அழுகுறாங்க. குடும்பத்தார்கள்லாம் ரசூலுல்லாஹ் அழுவுறதை பார்த்து அழுதாங்க. கணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்க தோற்றம்
ரசூல்லா மாதிரியே இருப்பாங்க. உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரசூல்லா பக்கத்துல இருந்து ரசூல்லா பாதுகாத்தாங்க. எந்த அளவிற்கு தாக்குதல் என்றால் முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டாங்க. ரசூல்லா மாதிரியே இருந்தாங்கல்ல. சில பேர் போய் ரசூல்லாவே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உஹது யுத்தத்தில் நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தி பரவச்சே இதை வச்சுதான். அந்த முஸ்அப் இப்னு உமைர் போறாங்க, ரசூல்லா பார்த்து அழுதுட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரசூல்லா சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் இவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? 200 திர்ஹம் அவருடைய ஆடை, மேலாடை. இன்றைய காலத்தில் 200 திர்ஹம் எவ்வளவு அப்படின்னா 66,000 ரூபாய்க்கு சமம். ஒரு மேல ஆடை எவ்வளோ? நம்ம 2000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிட்டா அடிக்கிற பெருமை எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய் பிராண்டை பார்ப்போம். அந்த காலத்தில் 65,000, இப்ப இல்ல, அந்த காலத்தில் 65,000. அதை பார்த்துட்டு அப்படிப்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கிழிந்த ஆடையோடு வருகிறார். ரசூல்லா சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் காலையில் ஒரு ஆடை உடுப்பீர்கள், மாலையில் ஒரு ஆடை உடுப்பீர்கள், உங்களுக்கு உணவுகள் பரிமாறப்படும், ஒரு பேசன் வைக்கப்படும், அடுத்த பேசன் வைங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய வீடுகளை எப்படி அலங்கரிப்பீர்கள் என்றால் காபத்துல்லாவை அலங்கரிப்பதை போன்று அலங்கரிப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா என்று அழுகிறார்கள். பக்கத்தில் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல அந்த காலத்துல நாங்க நிறைய இபாதத் செய்வோன்றாங்க. யார சொல்ல நீங்க அழுகுறீங்க? அந்த காலத்துல நிறைய இபாதத் செய்யலாமே, இபாதத் செய்ய நிறைய நேரத்தை ஒதுக்கிடுவோமே, இப்ப கஷ்டத்துல இருக்கிறோம், வியாபாரத்துக்கு போய் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நிறைய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல, அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இப்ராஹிம் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. பேத்தி மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. பார்த்த சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போன்றவர்களை கேட்கறாங்க, அந்த யார சொல்ல நீங்க அழுகுறீங்களா? என்ன நினைச்சுன்னா மௌத்தானா அழுவே கூடாது, முஸ்லீம்ல சில பேர் அழுவே கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. யார சொல்ல நீங்க அழுகுறீங்களா? நீங்க ரசூலுல்லாஹ் நீங்களே அழுகுறீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம், உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தை கொடுத்திருக்கின்றான், கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது, ஆனால் யார் மரணித்தாலும் நாம் புலம்பவில்லை. யா அல்லாஹ், எனக்கு யா அல்லாஹ் இப்படி சோதனைக்கிற? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மௌத்தாராங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா? என்ன யா அல்லாஹ், என் பிள்ளையவே நீ சாவடிச்சிட்டிய? சொல்லவே இல்லையே. நான் அல்லாஹ்வை என்ன செய்யல, எதையும் சொல்லவில்லை, ஆனால் உள்ளத்தில் கவலை இருக்கிறது, கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. இன்னைக்கு கவலையான விஷயம் என்னன்னா, மௌத்தா போனவ கூட அழுக வர மாட்டேங்குது. அப்படி வளர்த்தோம். அழுகை என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது அழுவு. உனக்கு என்ன தேவையான அல்லாஹ்கிட்ட கேளு, அழுது கேளு, அல்லாஹ் தருவான். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு காலம் இருந்தது நமக்கு, அல்லாஹ்விடத்தில் வெறும் அழுதோம், அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்தான். அது எப்ப? பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அழுகதான் தெரியணும். அந்த குழந்தை யார்கிட்ட அழுகுது? தாயினா யாரும் தெரியாது, தந்தனா யாரும் தெரியாது. அந்த குழந்தை அழுவது அல்லாஹ்விடத்தில் அழுகிறது. யா அல்லாஹ், எனக்கு பசிக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் தாயுடைய உள்ளத்துல போடுறான். உன் குழந்தை இந்த நேரத்தில் அழுவது எதுக்கு தெரியுமா? பசிச்சு அழுவது. சில சமயம் குழந்தை அழுவோம், அல்லாஹ் தாயுடைய உள்ளத்துல போடுவான். உன் குழந்தை இப்ப அழுவது ஏன் தெரியுமா? பசிச்சு கிடையாது, தொட்டுப்பார் ஜுரம் அடிக்குது. அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், தொட்டு பார்த்தா ஜுரம் அடிக்குது, தூக்கி ஓடுவாங்க ஆஸ்பத்திரிக்கு. சில சமயம் குழந்தை அழுவும், அல்லாஹ் தாயுடைய உள்ளத்தில் போடுவான். உன் குழந்தை இப்ப அழுவது ஏன் தெரியுமா? தூக்கம் வந்துருச்சு. சில சமயம் குழந்தை அழுத உடனே சொல்லுவாங்க, தூக்கத்துக்கு அழுவுது, தொட்டியில போட்டு உன் பிள்ளைய தாளாட்டு. யார் போடுறா? அல்லாஹ் போடுறான். கிதாப்ல எழுதுறாங்க. இதை சொல்லிட்டு, அந்த நேரத்தில் நமக்கு அழுக மட்டும் தெரிந்தது, அல்லாஹ்விடத்தில் அழுதோம், கேட்டோம், அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருந்தான். என்னைக்கு பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் அழுத மறந்துட்டோம். ஒரே கிண்டல், ஒரே சிரிப்பு, ஒரே கேலி. கண்ணியத்துக்குரியவரை, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றணும். சிரிங்க வேணான்னு சொல்லல, சிரிப்பையே வாழ்க்கையாக்கிடக்கூடாது. அல்லாஹு தாலா அல்லாஹுக்கு முன்னால் அழுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குறிப்பாக நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய மாதம், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டிய மாதம். ஒரு ரமலான்ல அழுதுட்டா கூட அல்லாஹ் எல்லா பாவத்தையும் முடிச்சிருவான். அல்லாஹ் அடுத்த ரமலான் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது.
அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.